ஆமா இப்ப வண்டிக்கு தானே கொடுக்குறேன். 2 வீலர் 4 வீலர் 2 தான் போட்டுட்டு இருக்கேன். ஏதாவது அது இருமா நோய் ஆச்சு போய் பார்த்தோம். வண்டி இப்போ ஒன்றும் கை அது ஏமா போன் பேசிக்கிட்டு இருக்காருல்லம்மா. வண்டி இப்போ கை வைக்கணும். போன வாரம் இருந்துச்சு சீஸ் பண்ண வண்டி ஒன்று இருந்துச்சு. சும்மா பேசிக்கிட்டு இருக்க டென்ஷன். ஆமாண்ணே அது கொடுத்தாச்சுண்ணே. குவாலி சொன்ன அடுத்த வாரம் கூட்டம் இருக்காங்க. ஆமாம் பார்ப்போம். இப்போ கையில் வண்டி ஒன்று ஒரு ஷிஃப்ட் இருக்குண்ணே. இப்போ கையில் சின்ன வண்டி நல்ல கலர் பிஸ்கட் கலரு. அவர் வண்டியை பத்தி பேசிக்கிட்டாரு. ஹெட்லைட் சூப்பர். ஹெட்லைட் டூம் 2 கும்முன்னு இருக்கு. எங்கிட்ட வேணா திருப்பலாம்ண்ணே. டிக்கி அருமையான டிக்கினே. சின்ன டிக்கிதான் ஆனா அமைக்க அமைக்க ஏத்தலாம். டிக்க திறந்துட்டா நீங்க மூட மனசே வராது. டிக்க திறந்து தலையை உள்ள வச்சு எடுப்பேன் நல்லா. இன்ஜினா சின்ன இன்ஜின் தானே. கையை கலந்தான் 4 சிலிண்டரு. என்னை பத்தி சாடை வச்சிருக்கீங்களா? ஆயிலா கொஞ்சம் இல்லண்ணே. ஆயில் லீக்கேஜ் இல்லைண்ணே. சொட்டலை சொட்டு வைக்கணும்னு நினைச்சேன். இல்லை நல்லா தான் இருக்கு. நான் ஓட்டி பார்க்கலண்ணே. எங்க நான் ஓட்டலாம்னு கேட்டா கொடுக்கவே மாட்டேங்குது. ஆமா ஓனரா? ஒரு ஓனர். எதுக்குங்க ஒரு ஓனர்? ஒரு ஓனர் தான். ஆமாண்ணே. இல்ல நான் ஓட்டி பார்க்கல. நான் எங்க டோரே திறந்து பார்க்க முடியல. கிட்ட போறேன் லவுக்குன்னு ஒரே போட்டு முடிக்கிறாங்க வண்டியை. நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்போம். அப்படி நீங்க நினைக்காதீங்க. அப்படின்னா நீங்க மட்டும் தான் ஓட்டணும் ஆசைப்படாதீங்க. புது வண்டியா இருந்தாலும் முதல்ல எவனாவது கம்பெனில ஓட்டி தான் இருப்பாங்க. நம்ம 2வது ஆளா தான் ஓட்டுவோம். அப்படின்னால அட ஏன் நோய் பண்ணுவோம். ஹலோ சார். சார் கேட்க ரேட்டானே நம்ம எவ்வளோமா? எது எவ்வளோ? எதை கொடுக்குறேன்? எவ்வளோன்னு கேட்குறேன். எதை கொடுக்குறேன்? வண்டி கொடுக்குறதா? வண்டி கொடுக்குறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னா கேட்டுக்கிட்டு இருந்தானே. நீ உன் வண்டியை கொடு. நீ வேணா அப்புறமா பேசுறேன். ஆமா என்ன நான் இம்சப்படுத்துறேன்? தொழில் பண்றதுல வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தொழில் பண்றீங்க? நான் ஒரு ஃபைனான்ஸ் ஓனர். புரோக்கர் நான். நீங்க புரோக்கரா? ஐ அம் ஏஜென்ட். ப்ரோ ஏ 2 வீலர் 4 வீலர் விற்க வாங்க. என்கிட்ட வாங்க. ஓய்டா நான் அப்படிதான் இருப்பேன். வாங்க என்கிட்ட வாங்க. என்கிட்ட வந்தா அப்படிதான். என்ன டபுள் மீனிங் பேசுற? நான் தப்பாலாம் பேசல. அதனே என்கிட்ட வாங்கன்னு சொல்றேன். வண்டியை எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதனே என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் வண்டியை பத்தி பேசினேன். உன் குண்டியை பத்தி பேசுறேன். அனாஜமே டிக்கியை பத்தி தானே பேசிட்டு இருக்க. எனக்கு டிக்கி. வண்டிக்கு இந்த டிக்கி உனக்கு இந்த குண்டி. அது பிஸ்கட் கலர். என்ன பத்தி பேசிட்டு இருக்க? வண்டி கலர். பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. ஓ சௌரியத்தை பேசிட்டு இருக்க. ஏய் இங்க ஓ பிரச்சனைக்கு நான் வரல. தேவையில்லாம நீ என்னை பத்தி பேசணும். நான் இறங்குனா லோக்கல் பையன். இங்க பாரு என்னை பத்தி பேசாத. நான் வாய் பேச மாட்டேன். பேசணும் மூஞ்சி மேல பேத்து பே. ஏய் யார்? என்னம்மா? ஏமா? கை என்னம்மா? ஏமா அவரை பத்தி தெரியாது உனக்கு? அந்த ஆளு என்ன சோத்ததையா சோத்த அப்படி வேற எதாவது நீங்களா? வணக்கம் நான் ஃபைனான்ஸ் ஓனர் தான் பேசுறேன். ஏமா தலையை பத்தி உனக்கு தெரியாது. யாருன்னு தெரியாது. 2024 ஒண்ணு இருக்கு மாடலு. நீ போன் பண்ணி பேசி பாரு. ஹலோ இது பழக்க போனே இல்லாம ஹலோவா? ஒரு ஜாதகத்தில் 9 கிரகங்கள் நேர்கோட்டில் இருப்பவன் போன் இருந்தும் பேசலாம், போன் இல்லாமலும் பேசலாம். இது என்ன ஜாதகத்துல 9 கிரகமும் நேர்கோட்டில் தான் இப்ப கிரகம் முடிச்சிருக்கு. ஹலோ ஃபைனான்ஸ் இல்ல செப்டிக் டேங்க் வண்டி. ஹலோ உங்க வீட்டுல அரைப்படுக்குன்னா சொல்லுங்க, நான் வந்து அரைப்பட தரேன். ஹலோ சார் கை வைக்கிற
ஆம்பளை கை நீட்டுற யாருன்னு தெரியாம நீ பாட்டு கை வைக்கிற. அதனால என்ன அவ்வளவு பெரிய பெண்ணானு சோத்த விட்டு சின்ன அவரை பத்தி உனக்கு தெரியாது. கொளுத்து புரியும் கொளுத்து ஏமா அறுத்து புரியும் அறுத்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சொல்லி வைங்க என்ன கை வைக்காத, நெஞ்சில கை வைக்காத, கை வைக்காத நீ வாய மூடுற, நெஞ்சில கை வைக்காத, நீ வாய மூடுறா. முன்னாடிதான்டா பிரச்சனை. அவன் பேசாம 2 அடி அடிச்சுட்டு போயிருப்பான். தலையை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லணும்னா அவன் சோர்னிக்கிறான பீதிக்கிறான். தேவையா கை வச்சு பாருன்னு சொல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்க எனக்கு தெரியாம அடிச்சிட்டீங்க. என்ன தெரியும்? நான் தெரிஞ்சுதான் அடிச்சேன். ஆள் தெரியாம அடிச்சிட்டீங்க. நீ புரோக்கர் தானே? உன்னை மன்னிச்சுட்டேன். அப்புறம் கண்ணீர் வருது. அது வேற டிபார்ட்மெண்ட் வலிக்குதுல. நீ போயிரு. நான் உன்னை மன்னிக்கல. நான் உன்னை மன்னிக்கலன்னு சொல்றேன். குண்டி அடிக்கிற. என்ன என்ன அடிக்கிற நான் திரும்ப குண்டி என்னது அடிச்சு வச்சுக்க. அப்புறம் அருவா எடுத்து வாயில வெட்டி போடுவேன். ஒரு அளவுக்கு நான் கேட்டுட்டு இருப்பேன். பிரச்சனை பெருசா. ஆமா, எங்க அண்ணனை பத்தி தெரியாது. ஒரு பொதுக்கூட்டம்னா எங்க அண்ணன் தான் தலைவர். ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்க, எங்க அண்ணன் தான் மாப்பிள்ள. அதே ஒரு கேதக்கார வீடுன்னு வச்சுக்க, அண்ணன் தான் போனமா போனமான்னு கேக்குறேன். உன்னை பத்தி பெருமைப்படுத்துறதுக்கு நீ நல்லா செஞ்சிருக்க. உன்னை உச்சரிக்கிறேன். டச் பண்ணிட்டேல, இன்னொரு 10 நிமிஷத்துல பாரு. இழுத்து வச்சு நறுக்கி பிரியவனே. நீ சாப்பிடு. நீ அடி வேணாங்களே, ரூம் போட்டு அடி. ரூம் போட்டா நீயும் அடிக்கலாம், நானும் அடிக்கலாம். நீ கட்டையில அடி, நான் கையில் அடிச்சிட்டு போறேன். நான் கையில் அடிக்கிறேன், நீ கட்டையில அடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்னமும் நடக்கலாம். என்ன நடக்கலாம்? என் பெயருக்கு நேரம் தகவல் போயிருக்கான். வண்டி வண்டியா வந்து இறங்க வாங்கி வரப்ப என்ன நடக்குது கொஞ்ச நேரத்துல பாரு. நீ யார வேணா போய் கூட்டிடலாம். நீ யார வேணா போய் கூட்டிடலாம். போ. சின்ன பையன் போய் பெரிய ஆளுல போய் கூட்டிடலாம். போ. சின்ன பையன் தானே அனுப்பிவிட்ட. என்னமும் நடக்க போகுது கொஞ்ச நேரத்துல. என்ன சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க? உனக்கு நக்கலா இருக்கா? கொஞ்ச நேரத்துல கற்பனை பண்ணா யாரையோ யாரையோ சொன்னா என்ன இருந்தாலும் நீ பொண்டாக்கி. யாரு பொண்டாக்கி? யாருக்கோ 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 நான் புருஷன். யாருக்கு? யாருக்கோ உனக்கு கல்யாணம் ஆனா நீ அவனுக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆனா நான் அவனுக்கு என்ன வேணும்? அவளுக்கு நீ புருஷன் வேணும். நீ பொண்டாட்டி. நான் புருஷன். அவ்வளவுதான். யாருக்கோ நாளைக்கு எனக்கு புள்ள வரக்கும். யாருக்கோ அது யாருக்கும் சொல்லுவாங்க. டைமிங் கரெக்ட், டைமிங் மிஸ். இது யாருக்கோ புள்ள வருதா? நான் அப்படி வேணா, அது எனக்கு. யாருக்கோ எனக்கும் யாருக்கும் யாருக்கோ இருக்காங்க. போயிரு. உன்னை மன்னிச்சு என்ன ஒண்ணு நீ ஒண்ணும் மன்னிக்க வேணாம். பையன் ஓடி போயிரு. என்னம்மா நீங்க விட்டாடி அழுகுற? ஏமா அழுகுற மாதிரி நீ அந்த இடத்துலயே அடிச்சா பொம்பளையா லட்சணமா? நான் பொம்பளை லட்சணமா தான் நீ அடிச்சதுக்கு ஒரு நிமிஷத்துல உன்னை தூக்கி துவம்சமாக்கி இருப்பேன். என்ன பண்ணுவேன்? ஒத்த கையில புடி எவன்டா கல்லட்டி போடுவேன், அதை எடுத்து மாட்டிக்கலாம்னு ஐடியாவை தருவேன். ஆனா உனக்கு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே குதிரை அப்படியே கொடைக்கானல் உருளைக்கிழங்கு வைக்கிற மாதிரி இருக்காண்டா. குதிரை வைக்கிற மாதிரி இல்லையா? ஆபரேஷன் பண்ண மாதிரியே இருக்கேன். அது உன் முகத்து கருப்பு கண்ணாடி. கண்ணாடி எங்க இருக்கும், மூணு எங்க இருக்கு. உன்னை மறுபடியும் சொல்றேன். ஒரு சபையில ஆம்பளை நெஞ்சில கை வச்சு தள்ளி நீ பொறிக்கணும்னு வச்சுட்ட. உன்னை அடிச்சு ஒரு நிமிஷத்துல 3 மடிச்சு என் டவுசர்ல வச்சிருப்பேன். ஏன் நான் செய்யல? ஏன்? ஐ எம் டீசன்ட் மேன். என் தாய் குளம் பூரா உட்கார்ந்துருக்கு. ஒரு வார்த்தை அதுங்க பார்த்து என் தம்பி அவதான் ஒரு லூசு சிரிக்கி
இப்படி செஞ்சுட்டா நீ இப்படி செய்யலாமான்னு கேட்டுட்டா மருந்து குடிச்சிருவேன். செத்துற வேண்டியதானே? மயிலுக்கு சாகுறேன். செத்தாலும் மயில விழுந்துதான் சாவேன். என்னத்துக்கு ஏன் மடியில விழுந்து? அப்பதான் உன்னைய போர்த்து விடலாம். என்ன உன்னை மறுபடியும் சொல்றேன். என்னன்னு? தமிழகத்துடைய பெண்ணா லட்சணமா நட. பொம்பளை பிள்ளைய லட்சணமா தான் நடக்கிறேன். நீ நடக்கிற சிங்கமே நான் வந்துட்டேன். இன்னும் படுத்தே கிடந்தா என்ன அர்த்தம்? ஜவுரியத்துக்கு முடிஞ்சா எந்திரிக்க மாட்டாரா? எந்திரிச்சாத்தான் வருவாருல்ல. நீ அங்க படுத்திருந்தாலும் எழுப்பியே வரல, இங்க எடுத்து அவர் போறாரு. உனக்கு ஒண்ணு சொல்லுங்க, உனக்கு கூச்ச நாச்சம் இருக்கா? ஒரு தமிழ்நாட்டு பிள்ளை மாதிரி நடக்கிறியா? பொம்பளை பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? நான் தமிழ்நாட்டு பிள்ளைதாயா? மோனக்கட்ட அப்படி தெரியலையே. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வெள்ளக்காரி மாதிரி இருக்க. ஆனா உன்னை நான் பாராட்டுறேன். என்னன்னு? நான் பண்பு மட்டும் இல்ல. என்ன பண்பு இல்ல? நம்ம தமிழகத்து பண்பு இல்ல. என்ன? நான் ஆம்பளைய மதிக்க தெரியல. என்னங்க நான் மதிக்கல? பண்ண காரியம் மதிக்கிறதாடி ஆம்பளை. நான் உங்களை அடிச்சேனா? நான் உங்களை ஏதாவது தவறா பேசினா? உங்களை நான் ஏதாவது செஞ்சேனா? ஐயோ மனநோயாளி யாரி நீ? வேற அந்நியன் மாதிரி பேசாத மாறி மாறி. அப்பா நான் ஏதாவது தவறா நடந்துக்கிட்டேனா? அடிச்சேனா? ஏதாவது பேசினா? எல்லாம் புள்ளையாதே எடுத்துதானே சொல்லிட்டு உன்னையெல்லாம் பிள்ளையா பட்டதுக்கு கோயில் உலகம் போயிருக்கலாம். ஏன் கோயில் உலகம் போய் தானே வாய்க்கு வந்து ஒரு பேச தெரியல. என்ன வேணும் உங்களுக்கா? எங்க லம்படிச்சிருக்கேட்ட ஆடிட்டு இருந்தா வாய் திறந்து பேச தெரியலையா? நீ பேச தெரியாதாளா? சுண்ணாம்பையா திங்கிற? சோத்த விட்டு ஆளை மூஞ்சி மோர கடையும் போதுமா? இல்ல புண்ணாக்கையா திங்கிற? பொம்பளை பிள்ளைய எப்படி சொன்னது? சுண்ணாம்பையும் புண்ணாக்கியும் ஆளை மூஞ்சி மோர கடையும் பாரு. மாமா நான் ஏதாவது தவறா பேசுறேன், தவறா நடந்துக்கிட்டேன். அவரை நான் தொட்டு பார்த்திருப்பேன். அதெல்லாம் இல்ல. நீங்க போற அறப்போத நாயாடா? என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. திடீர்னு உனக்கு உருவம் மாறுது. நீ கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிக்கிட்டு இருக்கலாம் பாக்குறேன். ஆனா உனக்கு இன்னும் பண்பு தெரியல. என்ன பண்பு தெரியல? கேட்கிற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க. நீங்க என்ன வேணா கேளுங்க. வயசுக்கு வந்தியா? ஒரு பொம்பளை பிள்ளை என்ன வார்த்தை கேக்குற? ஒரு நாகரிகம் இல்லாம ஒரு ஏன்னா இவ்வளவு நேரம் பொம்பளை பிள்ளைகளை பத்தி அப்படி இப்படி இல்ல. இப்ப என்ன இப்படி பொம்பளை பிள்ளை என்ன ஆகும்? வயசுக்கு வந்தாலும் கேட்டேன். வந்தா வந்தா வரல வரல. என்ன ஆச்சு? ஒரு பொம்பளை பிள்ளை என்ன கேட்க? ஒரு